இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ஸ் ரைடிங் எல்எஸ் ஹார்ஸ் ரைடிங் ஆரம்பிச்சிருக்கோம். மதுரையில் அழகப்பண்ணால் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ஸ் ரைடிங் வந்து முதல் கிளாஸ் வந்து நம்ம அண்ணன் வந்திருக்காரு, இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் நம்ம கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். எப்படி இருந்துச்சு நம்ம கிளாஸ்லாம்? நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஜாயின் பண்ணி 5 days ஆச்சு. ஃபஸ்ட்டு ஹார்ஸை வந்து பழகணும். பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 day ஃபஸ்ட்டு டேயில் நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். நான் இப்போ 5th day ஆகுது. இப்போ நானே ஏறி உட்காந்து ஜம்ப் பண்ணி உட்காந்து ரைட் சாடல் நானே இது பண்ணிவிட்டு நானே மாட்டி நானே ரைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வித்தின் 5 to 6 days வந்து இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வரணும். ரெகுலராக வந்தோம்னா 5 to 6 days வந்து ஓனாக நம்மளே ரைட் பண்ணி நம்மளே எவ்வளோ தூரம் வேணாலும் ரைட் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா இருக்குது. மூர்த்தி தான் வந்து கோச்சு, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இது கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்ம சம்மர் கிளாஸ் நடத்திருக்கோம், குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்க இருந்தால் வீடியோ எவ்வளோ தூக்கி போட்டு வந்து இந்த இது ஹார்ஸ் ரைடிங் நடத்துகிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹார்ஸ் ரைடிங் என்ன பெரிய பெனிஃபிட்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை வரும், ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வந்து ஒரு தனித்திறமை தான். அது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நிறையாவது ஆக்டிவிட்டியில் விடுறோம், ஜிம்மு, ரன்னிங்கு, ஸ்விம்மிங் ஃபுல்லாக விடுறோம். அந்தமாரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டியில் வந்து குதிரைன்றது ரொம்ப முக்கியமானது, நம்ம பாரம்பரியமானதும் கூட. அதனால் கொஞ்சம் நம்ம பழகிக்கங்க, இதை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஏஜ் லிமிட் கிடையாது. 6 வயசுக்கு மேலே டு 60 வயசு வரைக்கும் 6 நாள் இது பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம்மோட ஸ்விம்மிங்கோட இது பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ப்ரெஷர், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகுது இதனால. மேலும் ஏதாவது வேறுங்களை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுத்து நம்பரை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவரை கால் பண்ணி பேசுங்க, நம்பரை போட்டு. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு இது சண்டே. ஸோ ஹார்ஸ் ரைடிங் முடிச்சுட்டு சேடல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹார்ஸை வந்து ப்ரெஷிங் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷ் பண்ணுறதுனால ஹார்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். 4 to 5 days வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெஷிங், இந்த மாதிரி ஹேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், நல்லா ஆக்டிவாகவும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் கிளாஸ்லேயே வந்து கவர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் கிளாஸில் கவர் ஆகுதுனால அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க.